அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 12 வயதாகும்போது அபூ தாலிப் ஷாம் தேசம் அழைத்து சென்றார் வியாபாரத்திற்காக. ஷாமில் புஸ்ரா என்ற இடத்தை வந்தடைந்தன. அங்கு பஹீரா என்ற பிரபலமான துறவி இருந்தார். அவர் வெளியே செல்ல மாட்டார். ஆனால் இந்த வியாபார குழு வந்ததும் சந்திக்க வந்தார். அங்கு சிறுவனான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையை பற்றி கொண்டு, இதோ உலகத்தாரின் தலைவர், இறைவனின் தூதர், இவரை அல்லாஹ் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்புவான் என்று கூறினார்கள். அப்போது அபூ தாலிஃபும் குறைஷி தலைவர்களும், இது எப்படி உனக்கு தெரியும் என்றனர். அப்போது, நீங்கள் அந்த வழியாக வரும்போது கல்லும் மரமும் சிரம்பணிந்தது. அவை இறை தூதருக்கு தவிர வேறு யாருக்கும் சிரம்பணியாது. அவரது புஜத்துக்கு கீழே ஆப்பிளை போன்ற இறுதி தூதரின் முத்திரையை நான் கண்டேன், அறிந்தேன். எங்கள் வேதத்தில் கூறியிருக்கின்றார்கள். பிறகு விருந்தளித்து உபசரித்தார். பிறகு இந்த சிறுவனை ஷாமுக்கு அழைத்து சென்றால் அங்குள்ள ரோமர்களும் மற்றும் யூதர்கள் இவருக்கு ஆபத்து ஏற்படுத்தலாம். எனவே இவரை மக்காவுக்கு திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்றார் பஹீரா அபூ தாலிஃபிடம். பிறகு அபூ தாலிப் சில வாலிபர்களுடன் மக்காவுக்கு திருப்பி அனுப்பி வைத்தார்.